வணக்கம். முருகப்பெருமானின் அருளால் இன்றினம் காணவிருப்பது திருப்புகழின் 17வது பாடல். இந்த பாடலில் நம் அருணகிரிநாதர் சிற்றின்பங்களில் நான் ஈடுபடாமல் முருகா உங்களுடைய திருவடி தாமரையில் என் மனதையும் என் உடலையும் அர்ப்பணிக்க வேண்டும், அதற்காக நீங்கள் எங்களுக்கு அருள் கொடுக்க வேண்டுமென்று இந்த பாடலை பாடியுள்ளார். பொறுப்புறும் கொங்கையர் பொருள் கவர்ந்து ஒன்றிய பிணக்கிடும் சண்டிக்கள் வஞ்சமாத்தர் புயல் குழன்ற கமிழ் அரள்குளம் தங்கு அவிர் முறுக்கு வன் செந்துவர் தந்து போகம் அருந்திடும் சிங்கியர் தருக்கிடும் செங்கையள் அறஞ்சிவந்து அங்கையள் அன்புமேவும் அவருக்கு உழன்று அங்கமும் அறந்தளர்ந்து என் பயன் அருள்பதம் பங்கயம் அன்பு உராதோ. மலை போன்ற முளைகளை உடையவர்கள் விலை மாதர்கள் தம்பால் யாராவது வந்தார்கள் என்றால் அவர்களுடைய பொருட்களையெல்லாம் பறித்து கொண்டு அவர்களை விரட்டி அடிக்கும் வஞ்சக குணம் கொண்டவர்கள், கொடியவர்கள், வாசனை வீசுகின்ற கருமையான கூந்தலை உடையவர்கள், சிவப்புடைய பவளம் போன்ற இதழ்களை உடையவர்கள், இளைஞர்களுக்கு நஞ்சுபானம் கொடுக்கின்றவர்கள், மீன் போன்ற கண்களை உடையவர்கள், மிகவும் சிவந்த அழகிய கரத்திலுள்ள பொருட்கள் மீது மட்டுமே அன்பு கொண்டவர்கள், இப்படிப்பட்ட விலைமாதர்களை நாடி அவர்களிடம் அலைந்து திரிந்து உடம்பும் உணர்வும் அறவே தளர்ச்சியுற்றது. அதனால் என்ன பயன்? இத்தகைய சிற்றின்பத்தில் நாம் ஈடுபட்டால் அனைத்தையும் இழந்துத்தான் நிற்போம் என்பதுதான் இந்த பாடலுடைய உட்கருத்து. இதிலிருந்து நாம் மீள்வதற்கு ஒரே வழி என்னவென்றால் நம் பகவானுடைய திருவடியில் நாம் சரணடைவது தான். அருள் புரிகின்றதும் தாமரை மலர் போன்றதுமாகிய உங்களுடைய திருவடியில் அடியேனுக்கு அன்பு உண்டாகாதோ என்று கேட்கிறார் நம் அருணகிரியார். மிருத்தனும் பங்கையன் அலர்க்கணன் சங்கரர் விதித்தெனும் கும்பிடு கதிர்வேலே. பிறப்பும் இறப்பும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது தானே. அதனால்தான் பிறப்போடு தொடர்புடைய நம் பிரம்மன், விஷ்ணு, ருத்திரன் இவர்களே கும்பிடும் கந்தவேலா என்று நம் முருகப்பெருமானுடைய உயர்வை காட்டும் பொருட்டு இந்த வரிகளை எழுதியுள்ளார் நம் அருணகிரியார். மிகுத்திடும் வன் சமணரை பெருந்தின்கழு மிசைக்கிடும் செந்தமிழ் அங்கவாயா. முருகப்பெருமானே திருஞான சம்பந்தர் அவதாரத்தில், அதாவது முருகரும் பிள்ளையாருடைய அவதாரம்தான் திருஞான சம்பந்தர் என்று சொல்லுவார்கள். திருஞான சம்பந்தர் நிறைய போட்டிகளில் கலந்து கொண்டு பகவானை போற்றி பாடி நமக்கும் பல்வேறு தேவார பாடல்களை கொடுத்துள்ளார். இந்த தேவார பாடல்கள் தான் சமணத்தை வென்று சைவத்தை நிலைநிறுத்த நம் திருஞான சம்பந்தரால் ஆன எல்லா முயற்சிகளிலும் மேற்கொண்டு வெற்றி கண்ட ஒரு நிகழ்வு. வன் சமணரை பெரும் தின்கழு மிசைக்கிடும் செந்தமிழ் அங்கவாயா என்று குறிப்பிடுகிறார். தன் சண்பக வனத்திடம் கொங்கொடு திரள் செழும் சந்தகள் துன்றி நீடு திணைப்புணம் பைங்கொடி தனத்துடன் சென்று அனை திருப்பரங்குன்றுரை தம்பிரானே. குளிர்ச்சியை பெறுகின்ற செண்பக மரங்கள் நிறைந்த காட்டில் வாசனை நிறைந்தும் வலிமையும் செழுமையும் உடையதுமான சந்தன மரங்களும் அகில் மரங்களும் நெருங்கி நீண்டு வளர்ந்துள்ள அந்த திணைப்புணத்தில் இருந்த பசுமை தங்கிய கொடி போன்ற வள்ளி அம்மையாரை சேர்த்து அவருடைய தடம்பாரங்களையும் தழுவி திருப்பரங்குன்றத்தில் எழுந்தருளியுள்ள தனிப்பெரும் தலைவரே எங்கள் முருகப்பெருமானே என்று இந்த பாடலை நிறைவு செய்துள்ளார் நம் அருணகிரியார். நன்றி.